விண்ணகம் மண்ணகத்தை சந்தித்த பெருநாள் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இம்மானுவேலனாய் நம்மோடு வாழ்வதற்காக குழந்தை இயேசு பாலன் பிறந்திருக்கின்றார். எனவே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தை இயேசு பாலனுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்கள் விஷ் பண்ண மாட்டீங்களா? விஷ் பண்ணல, எனக்கு காதலே உருளியே. நல்லா சத்தமாக விஷ் பண்ணுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். அப்போ குழந்தை இயேசு பாலன் கொண்டு வந்த அந்த விண்ணக ஆசீர்வாதம், அன்பு, அமைதி, ஒற்றுமை, சமாதானம், பகிர்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு, அரவணைப்பு, உடல்நலம், நீங்கள் விரும்பி தேடக்கூடிய எல்லா செல்வங்கள், மக்கள் செல்வம், பொருள் செல்வம், அருள் செல்வம், எல்லா செல்வங்களையும் இறைவன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து உங்களை நலமோடு வளமோடு வாழ உங்களை ஆசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரி, எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அந்த குழந்தை இயேசு பாலனை நாம் எப்படி அணுகினால் அந்த இயேசுவை காண முடியும் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏதோ பிரம்மாண்டமாக நம்ம இயேசுவை தேடினாலும் இயேசு நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை காண முடியாது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதாரண முறையில் எளிய வாழ்வின் வழியாகத்தான் இயேசுவை பார்க்க முடியும். நாம் எவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறோம், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி நாம் இந்த விழாவை கொண்டாடினோம். கண்டிப்பாக இது தேவைதான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் கடந்த 2024 ஆண்டுகளாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒரே விழா, ஒருவருக்கு நாம் விழா எடுத்து இந்த உலகமே கொண்டாடுகிறது என்று சொன்னால் அது இயேசு பாலன் ஒருவருக்கு மட்டும்தான் கடந்த 2024 ஆண்டுகளாக. ஏனென்று சொன்னால் உலகின் மீட்பர் கடவுள் மனித உரு எடுத்து மனிதனாக நம்மோடு வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரி, ஏதோ கடவுள் தூரத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றார். அதை இந்த உண்மையை புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்மஸ். ஏன் என்னோடு வாழ்வதற்காக இயேசு பிறக்கின்றார், இயேசு பிறந்திருக்கின்றார்? ஏன் என்னை அவர் மனித உரு எடுத்து இறைவனாக இருந்தவர், கடவுளாக இருந்தவர், மனித நிலைக்கு தன்னை தாழ்த்தி ஏன் என்னோடு வாழ வேண்டும்? நான் கஷ்டப்படுகின்ற பொழுது அவரும் கஷ்டப்பட போகின்றார். நான் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது என் கண்ணீரை அவர் துடைக்கப் போகின்றார். நான் வேதனைப்படுகின்ற பொழுது அவர் எனக்கு ஆறுதலாக இருக்கின்றார். நான் என் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கின்ற பொழுது அவர் எனக்கு தேற்றருவாக இருக்கின்றார். நான் என் வாழ்க்கையில் நான் தடுக்கி விழுகின்ற பொழுது தன் கரத்தை கொடுத்து அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த கடவுள் நம்மோடு வாழ பிறந்திருக்கின்றார். இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் இயேசு சந்திக்க போகின்றார். விமர்சனங்கள், அவமானங்கள், தோல்விகள், கசையடி, முள்முடி, இரத்தம் சிந்துவது, சிலுவை சாவு, இப்படியாக என் வாழ்க்கையில் நான் என்னென்ன இன்ப துன்பங்களை சந்திக்கின்றேனோ அவற்றையெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க போகின்றார். ஏன் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் சாதாரண மனிதனாக, அந்த தச்சன் மகனாக, ஒரு ஏழ்மையான எளிய குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித ஒரு எடுத்து பிறந்ததற்கான காரணம் என்னை போன்று அவர் வாழ்வதற்காக இயேசு பிறந்திருக்கின்றார். என்னோடு வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றார். என்னோடு என் வாழ்க்கை பயணத்தில் உடன் இருப்பதற்காக பிறந்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடம் பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலை நமக்கு உடைத்து கொடுக்க போகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை நமக்கு கொடுக்க போகின்றார். தன் இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்கின்ற மீட்பராக பிறந்திருக்கின்றார்.
அதுதான் அந்த பெத்லகேம், அப்பத்தின் வீடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உடைத்து நமக்கு உணவாக, ஆன்ம உணவாக கொடுக்க போகின்றார் என்பதைத்தான் அந்த பெத்லகேம் என்ற அந்த இடம், இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தீவன தொட்டிகள் கிடத்தப்பட்டு இருந்தார். அப்படி என்றால் தீவன தொட்டி என்பது ஆடு மாடுகள் தங்களுக்கு தேவையான அந்த தீனியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு வைக்கப்பட்டிருந்தார் என்று சொன்னால், அவர் துன்பத்தின், வேதனையின், சிலுவை சாவின் வழியாக தன் உயிரை கொடுத்து அவர் நமக்கு வாழ்வு கொடுக்க இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரி, எனவே அந்த ஏழை எளிய குடும்பத்தில் சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எளிமையான முறையில், ஏழ்மையான மனநிலையில் அவரிடத்தில் செல்கின்ற பொழுதுதான் அந்த இயேசுவை நாம் காண முடியும், இயேசுவை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே இன்றைய நாளில் அந்த பிறந்த அந்த குழந்தை இயேசு பாலனை நாம் குடிலில் சென்று அவரை தொட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றோம். எனவே அந்த தெய்வத்தை நாம் எளிமையாக தேடுவோம், சாதாரணமாக தேடுவோம். ஏன் என்று சொன்னால், கடவுள் மனிதனாக பிறந்த மனிதனை சந்தித்தது என்பது, விண்ணகம் மண்ணகத்தை சந்தித்தது என்பது, இறைவன் மனிதனை சந்தித்தது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஏதோ ஒரு கற்பனை அல்ல, ஒரு கட்டுக்கதை அல்ல, ஸ்டோரி டெல்லிங் கிடையாது, இமேஜினேஷன் கிடையாது. இட் இஸ் ரியாலிட்டி, இட் இஸ் ரியாலிட்டி. இது நடந்தது உண்மை, ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது ஒரு வரலாற்று. இட் இஸ் a history, இட் இஸ் a history, ஒரு வரலாற்று நிகழ்வு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இடத்தையும் நேரத்தையும் எல்லாவற்றையும் கடந்தவர். ஆனால் அந்த கடவுள் எல்லைக்குள் வருகின்றார், இடத்திற்குள் வருகின்றார், நேரத்திற்குள் வருகின்றார் என்று சொன்னால், கடவுள் அந்த நிகழ்வு என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. எனவே நீங்கள் அந்த மன தைரியத்தோடு சொல்லக்கூடிய, என் தெய்வம், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது ஒரு கற்பனை அல்ல, ஒரு கதை அல்ல, மாறாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றையே இரண்டாக பிரித்தவர். அதனால் தான் கிமு கிபி என்று நாம் சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால், இது இந்த ஆண்டு இவர் அரசராக இருந்தார், ஆளுநராக இருந்தார். எனவே இந்த ஆண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொன்னால் வரலாறு, இது உண்மை நிகழ்வு. மனித உரு எடுத்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இந்த கிறிஸ்துமஸை நாம் பல நிலைகளில் பார்க்க முடியும், பல வகைகளில் நாம் சிந்திக்க முடியும். ஒரு அன்பின் விழா. எப்படி அன்பின் விழா? கடவுள் இந்த உலகை அன்பு செய்ததால், நம்மை அன்பு செய்ததால், இந்த உலகத்தையும் மனிதனதையும் அன்பு செய்ததால் தன் ஒரே மகனையே நமக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். எனவே இது அன்பின் விழா. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? காரணம், இயேசு என்னை அன்பு செய்கின்றார், கடவுள் என்னை அன்பு செய்கின்றார் என்பதை இந்த மனித குழந்தை, அந்த பாலன் இயேசு, அவருடைய அந்த மனித உரு எடுத்தல், அவதரித்தல் என்பது எனக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. கடவுள் இந்த உலகையும் என்னையும் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது அன்பின் விழா. கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அது அன்பின் விழா. கிறிஸ்துமஸ் என்று சொல்கின்ற பொழுது அது பகிர்வின் விழா. ஷேரிங், celebration of sharing, feast of sharing, feast of love, celebration of love. எனவே இது இந்த பகிர்தலின் விழா. அதனால்தான் நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்டிகைக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு நம்மை சந்தித்து வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பார்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்மஸ்க்கு செய்கிறோம், ஒவ்வொரு வீடாக போய் நம்ம உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் நமக்கு அந்த அவர்களுடைய பண்டிகையின் போது நமக்கு என்னென்னதெல்லாம் செய்தார்களோ அவற்றையெல்லாம் நாம் செய்கின்றோம். நமக்கு தெரிந்தவர்கள், நமது உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு நாம் நேரில் சென்று அவர்களை சந்தித்து இனிப்புகளை வழங்குவது, வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது, நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது இந்த கிறிஸ்துமஸ் இந்த காலத்தில் நாம் செய்கின்றோம். அப்படி என்று சொன்னால்
கடவுள் தன் மகனை நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். எனவே இந்த விழா ஒரு பகிர்தலின் விழாவாக இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த விழா மகிழ்ச்சியின் விழா. இதோ மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி, ஆண்டவராகிய மெசியா பிறந்திருக்கின்றார். ஏன் மகிழ்ச்சி? மீட்பர், எதிர்பார்த்த மெசியா கடவுள் பிறந்திருக்கின்றார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது, கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது மகிழ்ச்சியின் விழா. கடவுள் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்ற அந்த வானதூதர்கள் அந்த இடையர்களுக்கு சொல்லி இதோ மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி. எனவே இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக நாம் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது ஒரு சமத்துவத்தின் விழா. இயேசுனுடைய பிறப்பின் செய்தி என்பது ஏதோ மாட மாளிகையில் பணக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல, வசதி வாய்ப்புகள் மிகுந்த அல்லது வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்த மனிதருக்கு எடுத்து செல்லப்பட்ட செய்தி அல்ல. மாறாக இடையர்கள் என்று சொன்னால் சமுதாயத்தில் ஒரு சாதாரண கடைநிலையில் வாழக்கூடியவர்கள். எனவே அந்த இடையர்களுக்கு அந்த செய்தியை சொல்லப்பட்டது. நீங்கள் சென்று அந்த இடையர்கள் சென்று அந்த பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு பாலனை தண்டனைட்டு வழங்கினார்கள். 3 அரசர்களுக்கு அறிவிக்கப்பட்டத போது அவர்கள் பொன் தூபம் வெள்ளை போதத்தை எடுத்து சென்று அந்த குழந்தை இயேசு பாலனை தரிசித்தார்கள், ஆராதனை செய்தார்கள். அப்படி என்று சொன்னால் இது சமத்துவத்தின் விழா, சகோதரத்தின் விழா, மன்னிப்பின் விழா. துண்டிக்கப்பட்ட இறை மனித உறவு மீண்டுமாக புதுப்பிக்கக்கூடிய அல்லது இணைப்பு பாலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைகின்றார், வந்திருக்கின்றார். என்ன அந்த இறை மனித உறவு? கடவுள் தனது சாயலாகும் பாவனையாகும் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், நம்மளுடைய முதல் பெற்றோர், ஆதி தாய் ஆதி தகப்பன், அவர்கள் கடவுளுடைய கட்டளையை மீறி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். எனவே அந்த கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திற்குள் மனிதத்திற்குள் பாவமும் சாபமும் சாத்தானும் நோய் நொடி எல்லாம் நமக்கு வருவதற்கான காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல் செய்த பாவம். எனவே அங்கு இறை மனித உறவு துண்டிக்கப்பட்டது, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்த அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பாவத்தினால் பலவீனத்தால் அவர்கள் அந்த இறை மனித உறவு துண்டிக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் பல நிலைகளில் முயற்சி எடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் மிக அற்புதமாக நாம் பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மோடு பேசியுள்ளார். அப்போ அந்த துண்டிக்கப்பட்ட இறை மனித உறவை மீண்டுமாக புதுப்பிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்து நம்மை கடவுளோடு இணைப்பதற்காக பிறந்திருக்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே பிறந்திருக்கின்ற அந்த குழந்தை இயேசு பாலன் சாதாரணமாக பிறக்கவில்லை, விண்ணக ஆசீர்வாதத்தோடு பிறந்திருக்கின்றார். எனவே இந்த கோவிலில் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து விடாது. இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து விட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்து விடாது. மாறாக என் இதய குடிலில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். என் உள்ளம் என்றும் அந்த இல்லத்தில் உள்ள குடிலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். என் குடும்பம் என்ற அந்த குடிலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கொண்டு வந்த அந்த விண்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நமக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தால் கடவுள் நிகழ்த்துவார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, கடவுள் எல்லா முயற்சியும் எடுக்கின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்க. நாம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, மாறாக கடவுள் எல்லா முயற்சியும் எடுக்கின்றார். எதற்காக? நம்மை சந்திப்பதற்காக, நம்மோடு வாழ்வதற்காக, நம்மோடு உறைவதற்காக கடவுள் எல்லா முயற்சியும் எடுக்கின்றார். இதுதான் கிறிஸ்துமஸ். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் கடவுள் என்னை தேடி வந்த ஒரு நிகழ்வு தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். எனவே அந்த தேடி வந்த அந்த தெய்வத்தை நாம் இறுக கட்டி பிடித்துக் கொள்வோம். அவர் கொண்டு வந்த விண்ணக ஆசீர்வாதத்தால் நம் குடும்பமும் நாமும் நிரப்பப்பட்டு எல்லா நலமும் வளமும் பெற்றிட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆம்.